மகாத்மா காந்தி தன்னோட 72வது வயசுல 125 வயசு வரைக்கும் வாழ ஆசைப்படுறதா சொன்னாரு. ஆனா கடைசியில அது நிராசையாவே முடிஞ்சிச்சு. காரணம், காந்தி அவரோட 78வது வயசுல 37 வயதான நாதுராம் கோட்சேவால கொல்லப்பட்டாரு. சுதந்திர போராட்டத்தோட தவிர்க்க முடியாத தூணாயிருந்த காந்தி கொல்லப்பட காரணம் என்ன? காந்தி கொலைக்கு பிறகான நீதிமன்ற விசாரணையில தெரிய வந்த உண்மைகள் என்ன? குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கிடைச்சது? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற வகையில சத்தியம் செய்திக்குழு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் கிட்ட பேசின உரையாடல் உங்களுக்காக. அவர் மகாத்மா காந்தியுடைய படுகொலை இருக்கு இல்லைங்களா, அது ஒரு என்னன்னா பல படுகொலைகள் நடந்திருக்கு. அது மகாத்மா காந்தியோட படுகொலை கொஞ்சம் எனக்கு என்ன பாக்குறேன்னா, அவர் முழுக்க முழுக்க ஆயுதங்களை நம்பாதவர். அது அந்த சென்ஸ்ல சொல்றேன். ஆமா, அவரும் மார்ட்டின் லூதர் கிங்கும் ஆயுதங்கள் இப்போ அப்படி இல்லைன்னா இப்போ மாமேதை லெனின், அப்புறம் யுஎஸ் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன், அதுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்து இவரு கென்னடி, இவங்க எல்லாமே கூட படுகொலை செய்யப்பட்டாங்க. ஆனா அவங்க எல்லாம் முழுக்க முழுக்க வன்முறையை நம்பாதவங்க சொல்ல முடியாது என்னால. ஆனா வன்முறையை மேல் நம்பிக்கை இல்லாதவர் அவரை சர்வ மத பிரார்த்தனை செய்யறவர். அப்படி மத பிரார்த்தனை செய்யறப்போ இவரை சுட்டுக் கொள்றாங்க. அவரு எந்த விதமான ஆயுதமும் அவர் கையில வச்சுக்க மாட்டாரு. அந்த மத பிரார்த்தனைக்கு வரக்கூடியவங்களை யாருக்கும் பரிசோதனைக்கு அனுமதி. அவர் நினைச்சிருந்தாருன்னா அவரை சூடெல்லாம் முடியாது. போலீஸ் செக் பண்ணி உள்ள அனுப்புற மாதிரி இருந்தா அதை அவர் விரும்பல. எனவே இந்த 30/1948க்கு முன்னாடியே முன்னாடி ஒரு அட்டம் போட்டுருவாங்க. ஆமா சார், இப்ப ஜனவரி 20ஆம் தேதி அவர் மேல மதன்லால் பாகுவான்றவரு குண்டு வீசுற முயற்சி. இந்த குழுவை சேர்ந்தவங்க தான், இது சேம் பத்வா தான். ஆமா சார், இப்போ அந்த மாதிரி முயற்சிகள் முன்னாடியே காந்திஜியை கொலை பண்றதுக்கு நடக்கும்போது அவருக்கு இன்னுமே பாதுகாப்பு கொடுத்திருக்கணுமா? இல்லங்க, அவர் வேண்டாம். மகாத்மா காந்தி சுதந்திரம் அடைந்த அன்னைக்கு அவர் கொண்டாடிட்டு இல்ல. அவரு இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள், ஒவ்வொருத்தரும் அவரை கொல்ல, அவர் இவங்களை கொல்ல, மனிதர்கள் கொல்லப்பட்டதா பார்த்தார் அவரு. இஸ்லாமியர் கொல்லப்பட்டாலும் அல்லது இந்துக்கள் கொல்லப்பட்டாலும் மனிதர்கள் கொல்லப்படுறாங்க அப்படின்னு அவர் பார்த்தாரு. அதனால அவர் அந்த பகுதிகள், காவிரி பகுதிகளுக்கு போய் அமைதிக்கு நிலைநாட்டுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். அவரு ஆகஸ்ட் 15 இன்னைக்கு டெல்லியிலும் அத இன்னொரு முக்கியமா நிறைய பேருக்கு தெரியாத தகவல் என்னன்னா, அவருடைய அந்த சர்வ மத பிரார்த்தனையில ரகுபதி ராகவ ராஜாராம் இந்துக்களுக்கான ஒரு பாடல் பாடுவாங்க. அதுல ஈஸ்வர அல்லா தேரே நாம் என்ற வார்த்தையை அப்பதான் சேர்க்கணும். ஒரு மகன் ஈஸ்வரனும் அல்லாஹும் ஒரே கடவுள் அடிச்சுக்கிட்டீங்க வார்த்தைய இந்த படுகொலைகள் நிகழ்ந்த காலத்துல தான் செய்யணும். அப்போ அவர் இருந்தாலும் அவர் இப்போ அவர் சொன்னதுக்காக, ஒரு மத நல்லிணக்கத்தை சொன்னதற்காக மத பேய் அவருக்கு கொண்டுடுது. மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் பாரு. மனுஷனுக்கு மதம் பிடிக்கும், மதம் பிடிச்சு அவர் கொல்லப்படுறாரு. ஓகே சார். ஜனவரி 13ஆம் தேதி காந்திஜி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார் இல்லையா? அதுல இந்த பாகிஸ்தானுக்கு 55 கோடி ரூபாயை இந்தியா வழங்கணும், அதுக்கப்புறம் டெல்லியில முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்ணாவிரதம் இருக்காரு. ஆமாமா, எல்லா தாக்குதலும் நிறுத்தப்படணும். இல்ல, இது அவரோட படுகொலை செய்யப்பட்டதுக்கு ஒரு காரணமா? நிச்சயமா பல காரணங்கள்ல. அதுவும் அவருக்கு முதல்ல மத நல்லிணக்கம் இருக்கு இல்லைங்களா, அவர் மத நல்லிணக்கத்தை சொல்றதையே இந்த மத வெறியர்களுக்கு பிடிக்கல. அவர் மத நல்லிணக்கத்தை சொல்றாரு. அவர் இந்துக்கள் கொல்லப்பட, இந்துக்களும் கொல்லப்படக்கூடாது, இஸ்லாமியரும் கொல்லப்படக்கூடாது, மத 2 பேரும் மனிதர்கள், இறப்பது மனிதம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப பிரிக்கிறதுன்ற ஒரு முடிவு வரும்போது அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கிறாரு, வேற ஒன்றும் சொல்லல. ஒத்துக்கொள்ளப்பட்ட தொகை கொடுக்கணும்ன்றாரு. அதே மாதிரி டெல்லியில இந்துக்கள் கூட இருக்காங்க. அப்ப அங்க சொல்றாரு, அவங்க கிட்ட எல்லாம் வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர்
உண்ணாவிரதம் முடிக்கிறாரு. ம். ஆமா, இன்னொரு பகுதியில வந்து நவகாலி இந்த சில பகுதியில போறப்ப இஸ்லாமியர்கள் கூட அங்க போய் வந்து இஸ்லாமியர்கள்ட்ட அந்த வாக்குறுதியை கேட்கிறாரு. அதனால அவரை பொறுத்தவரையில மனிதர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அடிச்சு கொண்டு சாவடி செத்து போக கூடாது மதத்தின் பெயரால்ன்றது அவருடைய கருத்து. அதனாலதான் நான் வந்து பல விஷயங்கள்ல எனக்கு காந்தியோட உடன்பாடு இல்லாம இருக்கலாம். நான் இப்ப இவ்வளவு நேரம் நான் சொல்ல பாருங்க, அதுல வந்து நிச்சயமாக ஒரு காந்தி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மகாத்மா என்றதான் நிச்சயமா நான் சொன்ன பாருங்க. அந்த அப்படி ரகுபதி ராகவராஜாராம் பாடுறதுக்கு இடையில வடிய சேர்க்கிறது ஈஸ்வர அல்லா தேரே நாம், ஈஸ்வரன் அல்லாஹ் ஒரே கடவுள் தான் அப்படின்ற வார்த்தையை அந்த சேர்க்கிறார் பாருங்க. அதுவும் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக அவர் உறுதியாக நின்றதும், அவர் வந்து அந்த நேரத்துல வந்து இந்த விழாவாக கொண்டாடாமல் அந்த சுதந்திரத்தை கலவர பகுதிக்கு போய் வந்து மக்கள் உயிர் தான் சுதந்திரத்தை விட அவருக்கு மேலா போச்சு. அந்த கொண்டாட்டம் இல்ல. அவர் வந்து பிரதமர் ஆகணும்னு நினைக்கல, பதவிகளுக்கு எல்லாம் ஆசைப்படல, எப்போதுமே பண்ணல. அவர் வந்து முழுக்க வந்து மக்களுடைய ஒற்றுமைக்காக பார்த்தாரு. மக்கள் வந்து இப்படி மதத்தின் பேரால ஒருத்தர் அடிச்சு கொள்ள கூடாதுன்னு நினைச்சாரு. இருவரும், அது இஸ்லாமியரா அல்லது இந்துக்களும் இருவருமே வந்து மதத்தின் பேரால அடிச்சு கொள்ள கூடாதுன்னு நினைச்சாரு. அதனால நாம வந்து இன்னைக்கு மகாத்மா காந்தி கூடுதலாக தேவைப்படுது. குற்றவாளிகள் வந்து கோட்ஸே அவராவே நான் தான் கொலை பண்ணேன் காந்திஜின்னு ஒத்துக்கிட்ட பிறகும் அவங்களுக்கு மேல்முறையீடு பண்றதுக்கான அவகாசத்தை நீதிமன்றம் கொடுக்க காரணம் என்ன? இல்லம்மா, எல்லாருக்கும் அப்படி இல்லையே. எல்லா வழக்குலயுமே மேல்முறையீடு இருக்குமா, மேல்முறையீடு நடக்குது. மேல்முறையீடு வந்து ஹைகோர்ட்டுக்கு போகுது, ஹைகோர்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஆமா, ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்னு நினைக்கிறேன் நானு. இப்ப என்ன ஹைகோர்ட் அப்ப சுப்ரீம் கோர்ட் இல்ல, அப்ப உண்டாக்கலன்னு நினைக்கிறேன் நான். 50ல தான் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து இல்ல, அதுக்கு முன்னாடியே வந்து அது மூணு வழக்கு முடிஞ்சிருக்கு. அவங்க ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போறாங்க. அப்பீல் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. 5 பேரு குற்றவாளிகளா தீர்க்கப்பட்டாலும் கோட்ஸே ஆப்தே இந்த 2 பேருக்கு மட்டும் ஏன் சார் மரண தண்டனை கொடுத்துட்டு மீதி பேர் அத வந்து உயர் நீதிமன்றம் வந்து மீதி பேர்களை வந்து விடுவிக்க நினைவுமா. இவங்க 2 பேரை தவிர ஒரு சிலரை விடுவிக்கிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. சாவர்கரை விடுதலை பண்ணிட்டாங்க. மீதி 2 கோட்சேவோட தம்பி கோபால் கோட்சேவுக்கும் பாருங்க மதன்லால் கோவாவுக்கும் ஒருவர் பேர் மறந்துட்டேன், அவங்க 3 பேருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. சரி சார். ஆனா அவங்க கூட 14 ஆண்டுகள் தான். நேரு இறந்தவுடன் லால் பகதூர் சாஸ்திரி காலத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. நேரு எப்ப இறக்க போறாருன்னு பார்த்தாங்க, இறந்த உடனே அவங்க விடுவிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த 7 பேர் விடுதலை போது இதை சுட்டிட்டாங்க. பாருங்க, 48ல இருந்து 16 ஆண்டுக்குள்ள அவர்கள் விடுவிக்கப்பட்டாங்க. 64ல நேரு மே மாதம் இறக்குறாருன்னு நினைக்கிறேன். அவங்க செப்டம்பர்ல அக்டோபர்ல விடுவிக்கப்படுறாங்க. ஓகே, இப்ப கோட்சேக்கும் RSS இந்து மகாசபா இந்த மாதிரி இயக்கங்களுக்கான தொடர்பை வந்து இப்ப RSS சார்ந்தவங்களோ அவங்கள மறுக்கிறாங்க. பட் அதோடைய உண்மைத்தன்மை என்ன சார்? அதாவது அவர் வந்து இந்து மகாசபா பல பாருங்க, பஜரங்கி, VSP பல அமைப்புகள் இருக்கு. இவர் இந்து மகாசபையும் RSS-ம் வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்த அமைப்புகளாகத்தான் மக்கள் பொதுவாக பாக்குறாங்க. அதை விட்டுருங்க, 48ல கொலை பண்ணப்பட்டோம்னா ஏன் RSS தடை செய்யப்பட்டது? வல்லபாய் பட்டேல் தான் தடை பண்றாரு. வல்லபாய் பட்டேல் தடை பண்றாரு. அதனால இதுல வந்து அவங்களை பொறுத்த வரையில அமைப்புன்ற முறையில தார்மீகமான ஒரு அவங்க பொறுப்பு எடுத்துக்கணும். அது தப்புன்னு அவங்க சொல்லலாம், அது வேற. ஆனா எங்களதான் அதெல்லாம் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஜா அப்படின்ற ஒரு எழுதி இருக்காரு, அதை சொல்றாரு. இவங்க எல்லாருக்கும் அது ஒரு அமைப்புக்கு இன்னொரு அமைப்புக்கு தொடர்பு இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஒரு VHP ஒண்ணு பண்ணா இல்ல அவங்க நாள் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா VHP-யும் அதாவது விஸ்வ இந்து பரிஷத் இல்ல பஜரங் தள், இங்க தமிழ்நாட்டுல எடுத்துட்டீங்கன்னா ராமகோபாலன் இருந்தாரு, மக்கள் ராமகோபால் இறந்துட்டாரு, அவருடைய அமைப்பு. அதுதான் இவங்க எல்லாம் ஒண்ணுதான், இவருடைய கருத்துல எல்லாம் பண்றாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து யார் பண்ணாலும், அது இஸ்லாமியர்கள் அமைப்பா இருக்கட்டும், இந்து அமைப்பாக இருக்கட்டும்,
எனக்கு யார் இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த துவேஷங்கள் தவறு. அதுல குறிப்பாக மெஜாரிட்டியா இருக்கிறவங்க பண்றது வந்து சார் இப்ப சர்தார் பட்டேல் பத்தி சொன்னீங்கல்ல, அதுல ஒரு கேள்வி சார். இப்ப அப்போதைய உள்துறை அமைச்சரா சர்தார் பட்டேல் வந்து இருந்ததை வச்சு அவரை வந்து படுகொலை விவகாரத்துல தன்னோட பொறுப்பை துறக்க முடியாது அப்படின்னு ஜெயபிரகாஷ் சொன்னதா மௌலானா ஆசாத் வந்து குறிப்பிட்டிருக்காரு சார். இதை பத்தி என்ன சொல்றீங்க? புரியல. அதாவது அவர் வந்து உள்துறை மந்திரியா இருந்து இந்த வழக்கை நடத்தி இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைப்பதற்கு அவர் முழுக்க முழுக்க சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்கார். அவரு சிறப்பான வழக்குரைஞரும் கூட. அதனால அவர் உள்துறை மந்திரியா இருக்கும் போது அந்த வழக்கை அவர் நேரடியா மேற்பார்வையிடுறாரு. RSS தடை செய்வதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறார். அதனால இதுதான் அப்ப நடக்கிறது. அதுல எந்த விதமான யாருக்குமே அந்த வித்தியாசம் இல்ல. நேருவுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் மற்ற ஆட்களுக்கும் இதுல ஒண்ணு எந்த விதமான இதுவும் இல்லை. வழக்கு நடத்துற பொறுப்பு வல்லபாய் பட்டேலுக்கு, தூக்கல் போடுறதெல்லாம் வல்லபாய் பட்டேலுக்கும். இப்ப வந்து காந்திஜி படுகொலை வழக்குல தீர்ப்பு வழங்கப்பட்டு முடிஞ்சு 17 ஆண்டுகள் கழிச்சு கபூர் விசாரணை கமிஷன் அமைக்கிறாங்க இல்லையா சார்? அதுக்கு என்ன காரணம்? அது தேவையா? என்ன அதை பத்தி விவரங்கள் வந்து எனக்கு என்ன பல கமிஷன்கள் இப்ப கூட ராஜீவ் காந்தி கூட கமிஷன்கள் அதை பத்தி இறுதியா என்ன யார் இதுக்கு பின்னாடி கான்ஸ்பிரசி எதுனாலன்றத பத்தி மகாத்மான்றவர் வந்து ராஜீவ் காந்தியை விட இன்னும் உங்களுக்கு தெரியல தேசப்பிதா அப்படின்றாங்க. அதனால அதை வந்து இன்னும் கூடுதலாக விவரம் தெரியணுன்றதுக்காக கமிஷன்கள் அமைக்கப்படுறது நோக்கம். ஓகே ஓகே சார். இப்ப வந்து காந்தி வந்து படுகொலை செய்யப்பட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்காக. இப்ப வந்து ஆனா காந்தி இறந்த நாள நம்ம தியாகிகள் தினமா இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். தியாகிகள் தினம்னு தானே சார் அனுசரிக்கிறோம் இந்த நாள. தியாகிகள் தினம்னு எனக்கு தோணலமா. நாங்க சொல்றோம்னா இதை மத வெறி எதிர்ப்பு நாள் அல்லது இல்ல சார், அதுதான் கேள்வியாவே வச்சேன். இப்போ தியாகம்ன்றது ஒருத்தர் அவங்களா உணர்ந்து செய்யறது தானே தியாகம். தியாகம்னால என்னமோ எனக்கு புரியல. தெளிவா சொல்லிருந்தேன். இல்லாட்டி என்ன சேர்த்தாவது சொல்லணும். படுகொலையை நினைவு ஒரு நாள். அதுதான் சார். இப்போ அவங்களா செய்யாத மத நல்லிணக்க நாள் எதனா ஒரு மத நல்லிணக்க நாள் படுகொலையை பத்தி கூட. அதனால மதவெறி எதிர்ப்பு நாள் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனா என்ன தொடருது, மதவெறியும் சாதி வெறியும் எல்லாம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதனால நான் எங்களை கோரிக்கை நானும் நாம் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த சிவில் சொசைட்டியும் இந்த மாதிரி ஆர்வலர்களும் சமூக ஆர்வலர்களும் ஒரு அமைப்பு உருவாக்கிட்டோம். அதுல வந்து நாங்க என்ன சொல்றோம்னா மதவெறி எதிர்ப்பு நாள்னு அறிவிக்குமாறு தமிழக அரசு கேட்டிருக்கோம். அது என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே பெரியார் பிறந்த நாள வந்து சமூக நீதி நாள்னு அறிவிச்சிருக்காங்க. அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு அதே மாதிரி அது ஒரு நாளாக அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி இதையும் மதவெறி எதிர்ப்பு நாள்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்ப இத வந்து தியாகிகள் தினம்னு சொல்லாம மதவெறி எதிர்ப்பு நாள் தெளிவில்லைன்னு நான் நினைக்கிறேன். தியாகிகள் தினம் எனக்கு புரியல. படுகொலை செய்யறத வந்து இன்னும் தெளிவுபடுத்தணும்னு படுகொலை இந்த இதை வந்து சொல்லணும். இல்லாட்டி கூட எதிர்கால சந்ததியினர் என்னமோ காந்தி வந்து நீ செத்து போயிட்டாருன்றது. காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இல்லாட்டி 10 ஆண்டு 15 ஆண்டு 20 ஆண்டு. சரி சார், தங்களுடைய தகவல்களை பதிவு செஞ்சதுக்காக நன்றி சார். அமைதியை உருவான காந்திஜி கடைசி வரைக்கும் அகிம்சையை தான் தன்னுடைய ஒற்றை கொள்கையா வச்சிருந்தாரு. சுதந்திர போராட்டம் உள்ளிட்ட எந்த போராட்டங்கள்லயும் வன்முறையை என்னைக்குமே கையில எடுக்காத காந்திஜிய மதவெறி காரணமா தான் நூதுராம் கோட்சே படுகொலை செஞ்சாருங்கிறது சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபணமாகுது. அந்த அடிப்படையில தான் மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினத்தை தியாகிகள் தினமா இல்லாம மதவெறி எதிர்ப்பு நாளா அனுசரிக்கணும்னு ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும் தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாகவும் அம்பேத்கர் பிறந்த நாள் சமத்துவ நாளாகவும் கொண்டாடப்படுற மாதிரி காந்திஜி படுகொலை செய்யப்பட்ட தினம் மதவெறி எதிர்ப்பு நாளா அனுசரிக்கப்படுவது